வணக்கம். தமிழக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் கண்டிராத ஒரு வித்தியாசமான வினோதமான இடைத்தேர்தல் வரப்போகுது. களமிறங்க போற வேட்பாளர்களோட பேரை கேட்டா நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸ்டாலின், துரை வைகோ, திருமாவளவன், சீமான், இப்படி முக்கியமான முகங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் களமிறங்க போறதா பல்வேறு ஊகங்கள் பரவுது. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற சோர்ஸ் படி உண்மையிலே இவங்க எல்லாம் போட்டி போட போறாங்களா? அப்படி ஒருவேளை இவங்க எல்லாம் ஜெயிச்சா, ஒருவேளை இந்த கட்சி ஜெயிச்சா என்ன நடக்கும், ஒருவேளை அந்த கட்சி ஜெயிச்சா என்ன நடக்கும், எல்லாவற்றையும் இந்த காணொலியில சுருக்கமா அலச போறோம். முழுசா வீடியோ பார்த்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிப்போம். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். முதல்ல வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ திருச்சி கிழக்குல போட்டி போடுறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் மதிமுக கிட்ட வாக்கு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா திருச்சி கிழக்குல துரை வைகோ தான் போட்டி போட போறாரு. நீங்க கேட்கலாம், துரை வைகோ தான் ஏற்கனவே எம்பியா இருக்காரு, அவர் எப்படி போட்டி போடுவாருன்னு சொல்லி. துரை வைகோவுக்கு ஒரு மாநில அமைச்சராகணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் அதிகப்படியா சட்டமன்றத்துக்குள்ள இருந்தா அது நம்முடைய ஆட்சிக்கு நல்லது அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நினைக்குது. அதனால சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத மதிமுகவை திருச்சி கிழக்குல ஜெயிக்க வச்சு உள்ள கொண்டு வந்தா ஆட்சிக்கு இன்னும் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி துரை வைகோவுக்கு திருச்சி கிழக்க கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு தடவை நீங்க சின்னத்துல நில்லுங்க, அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல்ல நீங்க உங்களுக்கு நிறைய தொகுதி கொடுக்குறோம், நீங்க உங்க சின்னத்துல நிக்கலாம், ஏன்னா இப்ப நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா நமக்கு உறுதியான தகவல் மதிமுக வட்டாரத்துல இருந்தே கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்க போறாருன்னு பல நாட்களா ஒரு பேச்சு போயிட்டே இருந்துச்சு. அதோட விவரம் என்னன்னு விசாரிக்கும் போது நேரு ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்க திருச்சி கிழக்குல மட்டும் நில்லுங்க, உறுதியா உங்களை என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, கண்டிப்பா நான் ஜெயிக்க வைக்கிறேன், என்னால முடியும்னு அவர் உறுதி கொடுத்திருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், பக்கமா வரும்போது அந்த நேரத்துல ஒரு சர்வே எடுத்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு முடிவுல இருக்காரு. நான் என்னன்னா கண்டிப்பா திருச்சி கிழக்குல தான் நிற்பேன், கண்டிப்பா தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி சேர்ந்து பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாலின் நேரு சொன்னதாக திமுகவில் இருக்கிற நண்பர் ஒருத்தர் நமக்கு சொன்னாரு. அடுத்தது, திருமாவளவன் இந்த இடைத்தேர்தலில் நிக்கிறது கண்டிப்பா உறுதியாயிடுச்சு. அவரே அதை சொல்லிட்டாரு. திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற இன்னொரு எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, அவரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு அவர் தமிழக வெற்றி கழகத்துல சொல்லியிருக்காரு. குறிப்பா ஆதவர்த்தினர் சொல்லியிருக்காரு. ஆனா ஆதவர்த்தினர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய எம்எல்ஏக்கள் இன்னொரு எம்எல்ஏ கூட வந்தா நல்லா இருக்கும், அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை நான் ராஜினாமா பண்ண சொல்லி அந்த இடத்துல நீங்க நில்லுங்க, அந்த எம்எல்ஏவுக்கு நாங்க பணமோ இல்லைன்னா வேற ஒரு பதவியோ கொடுத்து அதை பார்த்துக்கிறோம், நீங்க வேற ஒரு தொகுதியில தமிழக வெற்றி கழகம் நின்று வெற்றி பெற்ற தொகுதியை நீங்க நில்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆனா கண்டிப்பா அவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் வெற்றி பெற்ற தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருப்பதாகத்தான் நமக்கு அந்த கட்சியிலிருந்து வர தகவல்கள் சொல்லுது. நோக்கம் என்னன்னா, நின்று ஜெயிச்சு அமைச்சராகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா விஜய் அவர்களும் அவருடைய ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே தமிழக வெற்றி கழகத்துல கிடையாது, முதலமைச்சர்னாலே அது விஜய் தான் வரணும், அதுதான் இன்னொரு 20-30 வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து ஆட்சி பண்றதுக்கு நல்லா இருக்கும், முக்கியமான இலாக்கா ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு, வெற்றி பெற்றார்னா இதுதான் அங்க போயிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தை. அதனால அமைச்சராக எப்படியாவது ஆயிரணும், குறைஞ்சபட்ச மாநில அமைச்சராக ஆயிரணும். இத்தனை வருஷமா இருந்தோம், எம்எல்ஏ எம்பியா தானே ஆனோம், அமைச்சராகவே ஆனது இல்லையே அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் உறுதியா இருக்காரு. இந்த இடைத்தேர்தலில் நிக்கிறதுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே எந்த தொகுதி அப்படிங்கறத அவர் அறிவிப்பார். அடுத்தது, சீமான் அவர்கள் எந்த தொகுதியில நிக்க போறாரு, அம்பாசமுத்திரம் தொகுதியில நிக்க போறாருன்னு பல பேச்சுக்கள் ஓடிட்டே இருக்கு. நாம தீரையா விசாரிக்கும் பொழுது திமுக அதிமுக எல்லா கட்சியும் சேர்ந்து அவர்கிட்ட போய் பேசினதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்குல்ல, அது சுத்த போய். எந்த கட்சியுமே அண்ணன் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க நில்லுங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படி எந்த விதமான முயற்சியும் எந்த கட்சியும் எடுக்கல. இந்த பேச்சு முதல்ல ஆரம்பிச்சவரு பத்திரிகையாளர் கோடீஸ்வரன். அவர் தான் முதல்ல சொன்னாரு, பொது வேட்பாளரா சீமானை நிறுத்துங்க, அவருக்கு எல்லாம் ஆதரவு கொடுங்க, நாம் தமிழர் கட்சி மத்த தொகுதியில உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும், இது தேர்தல் கூட்டணி மாதிரி இல்லாம சட்டமன்றத்துக்குள்ள எல்லாரும் போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட
அதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. ஸ்டாலின், சீமான் இவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் முதல்ல ஆரம்பிச்சார். அது ஆரம்பிச்ச உடனே அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சே தவிர எந்த கட்சியும் அப்படிதான் முயற்சி பண்ணல. ஆனா அந்த சீமான் அவருடைய காதுக்கு அந்த நியூஸ் போச்சு. நமக்கு சொன்னதா அந்த தகவல் என்னன்னா, இப்ப நம்ம அவசரப்பட வேண்டாம், தேர்தல் தேதி பக்கத்துல வரும்போது அந்த நேரத்துல மக்களுடைய மனநிலை என்ன இருக்கு, மக்கள் அதே முடிவை தான் எடுக்க போறாங்களா இல்ல சிந்திச்சு முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேல இதை பத்தி பேசலாம். இப்பவே இதை பேச ஆரம்பிச்சா இதை வச்சு இட்டு கட்டி பல பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. இடைத்தேர்தல எல்லாத்துக்கும் நிக்க போறாங்கிறது உறுதி. ஆனா நான் நிக்க போறதா இல்லங்கிறத பக்கத்துல வரும்போது பார்க்கலாம். நிக்க போறாரு, திமுக ஆதரவு கொடுத்துருச்சு, அதிமுக ஆதரவு கொடுத்துருச்சுங்கிற கதையெல்லாம் புரளி, அதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில வந்த செய்தி. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அதிமுகவிலிருந்து முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் போய் ராஜினாமா பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. எடப்பாடி அவர்கள் சமீபத்துல நடந்த நிர்வாகி கூட்டத்துல கூட சொல்லும் போது என்னன்னா, நம்ம கட்சி ஆட்சிக்கு வருது இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். இந்த இடைத்தேர்தல் நம்ம முதுகுல எவ்வளவு குத்திட்டு போனாலும் கட்சி மாறினாலும் நம்ம ஜெயிக்கலாம்னு நினைச்சானோ ஒருத்தம் கூட ஜெயிக்க கூடாது. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி உயிரை கொடுத்து நம்ம பரப்புரை செஞ்சு அவங்க நல்லா தோக்கடிக்கணும். முக்கியமா அம்மாவுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படிங்கிற பரப்புரையை கொண்டு போகணும். அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் வேற கட்சிக்கு போயிட்டாங்க, இப்ப இருந்தே ஏடிஎம்கே ஐடி இவங்க மூலமா கொண்டு போகணும் அப்படின்னு இப்ப இருந்தே பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசுற மாதிரி ஏஐ வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணி எப்படி பதவி ஆசை பிடிச்சி போயிட்டீங்களா அப்படின்லாம் பேசுற மாதிரி இப்ப இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியாவது அவங்க இழந்த தொகுதியை ஜெயிக்கணும். எடப்பாடி அவர்கள் எல்லா இடத்துலயும் நிர்வாகிகிட்ட சொல்லிட்டே இருக்காரு, ரெட்டலதான் கிங்கு, வேட்பாளர்களோ முன்னாள் அமைச்சர்களோ பெரிய ஆள் கிடையாது, ரெட்டலதான் கிங்குன்னு இந்த தேர்தலை நம்ம காட்டணும், அதனால இப்ப இருந்தே தயாரா இருக்குன்னு சொல்லி வேகமா மாவட்ட செயலர் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருக்காரு. அதற்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு மிகப்பெரிய ஒரு பிளான் அதிமுகவுக்குள்ள போயிட்டு இருக்குது. விஜயபாஸ்கர், வேலுமணி, சிவி சண்முகம் இன்னும் முக்கியமான ஆட்கள் எல்லாரையுமே தோற்கடிக்கான பெரிய பிளான் போய்கிட்டே இருக்கு. அதற்கு ஈக்குவலான வேட்பாளர்கள் நிறுத்தணும்னு சொல்லி அது ரொம்ப தீவிரமா போகுது. ஏன்னா விஜயபாஸ்கரோ வேலுமணியோ சிவி சண்முகமோ இன்னொரு கரூர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே நம்ம தொகுதியில நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நமக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தலங்கணம் இருந்துட்டே இருக்கு. அதனால சாதாரணமான வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல எடப்பாடி அவர்களிடம் விசுவாசமா இருக்கிற அதே நேரத்துல முகம் தெரிந்த நல்ல பிரபலமான விவிஐபி வேட்பாளர்களை அங்க நிறுத்தி அவங்களை தோற்கடிக்கணுங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறாங்கிறத நம்ம பல பேர்கிட்ட பேசும்போது தெரிய வந்துச்சு. இந்த தேர்தல்ல ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகமே மறுபடியும் அவங்க நினைச்சபடி எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து இந்த 5 வருஷம் அவங்க ஆட்சி செய்வாங்க. இல்ல திமுக ஜெயிச்சிச்சுன்னா அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல தமிழக வெற்றிக் கழகம் தோல்வி அடைந்து வேற ஒரு ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவும் வரலாம், வேற ஒரு ஆதரவோட திமுகவும் வரலாம். ஒருவேளை அதிமுக இழந்த தொகுதிகளை வெற்றி பெற்றால் எடப்பாடி எத்தா அவருடைய கண்ட்ரோல்ல சில விஷயங்கள்லாம் மாறும், கூட்டணி கணக்குகள் மாறும். தவேகாக்கு போன பல கூட்டணி கட்சிகள் ரிவேர்ஸ் அடிச்சு மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது. சுதந்திரம் அடைந்ததுல இருந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு, எத்தனையோ இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இந்த இடைத்தேர்தல் ரொம்ப பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் பல பேருடைய தலையெழுத்தை, பல கட்சியுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதா இருக்கும். நாம் தமிழர் கட்சி எடுக்க போகிற முடிவை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பல எதிர்பார்ப்புகள் மத்தியில இந்த இடைத்தேர்தல் நடக்க போது இதை சீக்கிரமா குறைஞ்சபட்சம் 2 மாசத்துக்குள்ளே நடத்தணும்னு சொல்லி ஆளுங்கட்சி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நல்லதே நடக்கும் நம்புவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.